18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பாருக்குள்ள இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக வழக்கம் போல எடுத்து தொடுத்து வச்சிருக்கிறோம். ஒண்ணா எடுத்து கொடுப்போம். வாங்க சரசரன்னு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். பஞ்சாப்ல சோடு மழை பெய்யுது, தண்ணி ஓடுது, ரோடெல்லாம் அரைச்சு போச்சு. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்ச அந்த பகுதி இளைஞர்கள் பாலம் இல்லைன்னா என்னையா, நாங்களே பாலமா இருக்கிறோம்னு அப்படியே கையை பிடிச்சி சடசடன்னு படுக்க எங்க மேல நடந்து போய் படிங்கய்யா. படிப்பு ஒண்ணுதான் உங்களை உயர்த்தும், கல்விதான் சிறந்த ஆயுதம். இதை விட வேற என்ன வேணும்? போங்க. பரபரப்பா போகிற வாழ்க்கையில படார்னு ஒரு சம்பவம் நடக்குது ஆரணியில. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐயா சரசரன்னு வந்தார். ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் சிலை, அவங்க சிலை இருக்கு, சடக்குன்னு மாலையை போட்டார். எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா அம்மா வாழ்க அப்படின்னு சொன்னவர் பட்டுன்னு உருவனாரே வேட்டியா உள்ள டவுசர் போட்டிருந்தார். அப்புறம் பாருங்க, நானும் என் முன்னாடி ரொம்ப நாள கட்சியில இருக்கோம், பதவி தரப்பட்டக்காக ஒன்று தரப்பட்டக்காகன்னு அங்க பிரதர்சன மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு எல்லார் கவனத்தையும் ஈர்த்துட்டார்லாம். கவுண்டருக்குள்ள போறோம். இப்ப சமீப காலமா எடப்பாடி ஐயா தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம்னு சுத்திக்கிட்டே இருக்காங்கட்டியா. போற இடத்துல எல்லாம் ஒரு விஷயத்தை குண்ட தூக்கி போடுறதாக. இன்னைக்கு என்னன்னா, திருமாவளவன் ஐயா அதிமுக எங்களை கூப்பிடுதாக, துணை முதலமைச்சர் பதவி தரப்போறாக அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணக்கு போடுறாரு. நாங்க அப்படி கூப்பிடவே கிடையாது, அப்படி நாங்க சொல்லவே கிடையாது, இதெல்லாம் டூப்பு அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போட்டுருக்காரு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பேட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறாரு, நிறைய சீட்டு தரனாரு. எங்கயா சொன்னோம்? நீ எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத. கொஞ்சம் கொஞ்சமா திமுக உங்க கட்சி சாப்பிட்டுட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா விழுகிரும், திமுக விழுகிரும். கம்யூனிஸ்ட் கட்சி அங்க இருக்கிறவர் சொல்றார், திரு சண்முகம் சொல்றார், ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நிருபர் கேள்வி கேட்கிறாங்க, திமுக அரசாங்கம் 98% அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதுன்னு. அவர் கேட்கிறாரு, எங்கேயும் நிறைவேற்றினாங்க? இல்லையே, நிறைவேற்றினாங்க, எதுக்கு போராட்டம் பண்றாரு? யாரு? கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கேள்வி கேக்குது. இப்படி குண்ட தூக்கி போட்ட உடனே நம்ம செய்தியாளர்கள்லாம் அதை தூக்கிட்டு ஓடி போய் திருமாவளவன் கொடுத்து, அண்ணா இந்த மாதிரி ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காங்க, டம்முன்னு வெடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்ன உடனே, ஒன்னும் கிடையாது ஐயா, எடப்பாடி ஐயா நீங்க போய் பாசகால போய் இப்படி இருக்கீங்களே, அவங்க உங்களை முடிங்கிருவாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு என்னைய பழி வாங்குற விதமா இப்படி போறார். அந்த குண்டு வெடிக்கா தூர போட்டுக்கிட்டார். பாரதிய ஜனதா கட்சியின் வழிகாட்டுதலின்படி அவர் இது போன்ற விமர்சனங்களை வைக்கிறாரோ என்ற ஐயம் எழுகிறது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியைத்தான் கொள்கை பகையாக முன்னிறுத்துகிறதே தவிர அதிமுகவை அவ்வாறு முன்னிறுத்தவில்லை. பாஜகவால் பாதிக்கப்பட்ட கட்சிகள், கூட்டணி கட்சிகள் பல. கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி அவர்கள் முதுகிலே சவாரி செய்து அந்தந்த மாநிலங்களில் காலூன்றி வருகிறது பாஜக. அதே உத்தியை தமிழ்நாட்டிலும் பாஜக கையாளுகிறது, கடைபிடித்து வருகிறது. அதிமுகவை பயன்படுத்தி இங்கே வளர துடிக்கிறார்கள், அதிமுகவை பலவீனப்படுத்த துடிக்கிறார்கள். அவர்கள் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதை விட அதிமுகவை பலவீனப்படுத்தி இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்துவிட வேண்டும் என்கிற பதைப்பு தான் பாஜகவுக்கு மேலோங்கி இருக்கிறது. இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறோம். அப்படியே
இந்த குண்டு வெடிக்காம அப்படி போன உடனே ஆர்பி உதயகுமார் ஐயா அங்கிருந்து சடக்குன்னு வந்து இங்க பாருங்க நம்ம ஊருக்கு ஒரு கின்னஸ் விருது வரப்போகுது. என்னன்னு கேட்டீங்களா, நம்ம முதலமைச்சர் ஐயா ஏகத்துக்கு திட்டங்கள் பேர் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். பாருங்க இப்ப ஆஸ்பத்திரியில் இருக்கார், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். யோசிச்சு வந்து அடுத்து ஒரு 4 திட்டத்து பேரை சொல்லுவார். திட்டமா இருக்கு ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பக்கம் கவலையாகவும் இன்னொரு பக்கம் வேதனையாகவும் அப்படியே அவுத்து விட்டார். முதலமைச்சர் இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதில் இந்த 4 ஆண்டுகளில் கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார். மிக விரைவில் உலக சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே மக்களோடு முதல்வர் என்று சொன்னார்கள், முதல்வரின் முகவரி என்று சொன்னார்கள். அம்மா காலத்திலே தான் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயல்பட்ட போது அதற்கென்று அதிகாரி, IAS அதிகாரி அந்த புகார் வந்த உடனே, ஆன்லைன் புகார் வந்த உடனே அதை உடனடியாக தீர்ப்பார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதல்வர் முகவரி என்று சொன்னார்கள். அந்த முதல்வர் முகவரி எங்கே தொலைந்து போனது, எங்கே காணாமல் போனது என்று தெரியவில்லை. இப்போது உங்களோடு ஸ்டாலின் என்று இன்றைக்கு ஒரு புதிய பெயரை சூட்டி இருக்கிறார்கள். ஆகவே பெயர் சூட்டு விழா நடத்துகிறதே தவிர அந்த குழந்தையை பாலூட்டி, சோறூட்டி, சீராட்டி, வளர்த்து, ஆளாக்கி அவர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தார்களா என்றால் இல்லை. அதுபோலதான் இவருடைய திட்டம். பெயர் சூட்டுவார்கள், அதோடு மறந்து விடுவார்கள். மக்களுக்கும் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, அவர்களுக்கும் தெரியவில்லை. அப்படியே நம்ம செந்தில் பாலாஜி ஐயா வந்தார். கொஞ்சம் சுறுசுறுன்னு லைட்டா கோபத்தோட இருப்பார் போல் இருக்கு. அதாவது இந்த வீடு வீடா போய் திமுக காரர்கள்லாம் ஆள் பிடிக்காக அப்படின்னு அதிமுக காரர்கள்லாம் அங்கங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். சடக்குன்னு ஒரு கோந்து ஆள் பிடிக்கணும் இல்லையா, தொண்டர்களை சேர்க்கணும்னா வீடு வீடா போய் கதவை தட்டத்தான் செய்யணும். அப்புறம் என்ன, நேராக போய் பஞ்சாயத்து மாதிரி புளிய மரத்து கீழே உட்காந்துட்டு எல்லா ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எட்டுவாங்க, உங்களை உறுப்பினராக சேர்த்துக்கிறோம்னு உட்காந்து சேர்த்துக்கிறதுக்கு மக்கள் வரவாஜிவாக நல்லதை எடுத்து சொல்லணும்னா வீட்டுக்கு போடும்யா அப்படின்னு சொல்லிட்டாரலாம். இந்த அரசியல் இயக்கங்கள் எப்படி உறுப்பினர் சேர்த்துறாங்க? சில பேர் வந்து சொல்றாங்க திமுக வீடு வீடா போய் சேர்த்துறாங்கன்ட்டு. அப்படி கேள்வி கேட்கிற அந்த அரசியல் கட்சியில் எப்படி உறுப்பினர் சேர்த்துறாங்க? எல்லாத்தையும் ஒரு இடத்துல மேடை போட்டு பந்தல் போட்டு வர சொல்லியா உறுப்பினர் சேர்த்துறாங்க? அவங்க முதல்ல எப்படி அந்த பணிகளை செய்கிறாங்க, மற்றவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுவே புரிஞ்சுக்காம, அதுவே தெரிஞ்சுக்காம ஒரு குறைகளை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. பொதுவாக வந்து மக்களுடைய மனநிலைகள் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ களத்தில் எந்த அளவுக்கு வந்து இருக்காங்க மக்கள். இப்போ இந்த முகாம்லேயே வந்து உங்களோட ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம்லேயே மக்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்குறீங்க. எனவே எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டியதில்லை. எந்த விதமான மக்களுடைய முழு நம்பிக்கை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்காங்க. இப்படி ஆர்பிஐ உதயகுமார் ஐயா கொஞ்சம் ஆசுவாசம் இருந்த நேரத்தில், அண்ணாச்சி நீங்க சீவன் ஐயாவா கூப்பிடுறீங்க, திரும்ப ஐயாவா கூப்பிடுறீங்க, யார் யாரெல்லாம் கூப்பிடுதிய, என்னத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு அடைக்க, நீங்க தனியாக அடிச்சு தூள் காப்ப வேண்டியானே அப்படின்னு கேட்டா சொல்லுதாங்க. இங்க பாருங்க, நேத்து முளைச்ச கட்சிக்கு கூட திமுகவை அழிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குமுறா, அவியலெல்லாம் எங்க பக்கத்தில் சேர்த்துக்கிட்டா எங்களுக்கு சும்மா ஜவ்வுன்னு ஏறுமுறா அப்படின்னு சொன்னார். அதிமுக பிரதான கட்சி, திமுகவை எதிர்க்கிறோம். தாவேகா எதிர்க்கிறாங்க, நாம் தமிழர் எதிர்க்கிறாங்க, அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிறார், ராம்தாஸ் ஐயா எதிர்க்கிறார், எல்லா பேருமே எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்க்கிறவர்கள் எல்லோரும் ஒன்று சேருகிற போதுதான் அந்த எதிர்ப்பு, அந்த நோக்கம் நிறைவேறும். நமக்கு நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். இப்போது ஆதரவாக எத்தனை கட்சிகள் இருக்கிறது திமுகவிற்கு என்று பார்த்தால், அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது திருமாவளவன் கட்சியோ பல்வேறு மாற்று கருத்தோடு இருந்தாலும் கூட ஒரு 20% அவர்களுக்கு ஆதரவு என்று சொன்னால் 80% திமுகவை எதிர்க்கிற நிலையில இருக்கிறார். திமுக இனி ஆட்சிக்கு வரக்கூடாது, மக்கள் விரோத அரசு, மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை, மக்களை ஏமாற்றுகிறார்கள், வாரிசு அரசியல், ஜனநாயக படுகொலை என்று 1,00,000 காரணங்களை அடுக்கிறார். இப்படி ஆர்பி உதயகுமார் இன்னொன்னையும் சொன்னார். இந்த திமுகவை பாமக ஐயாவுக்கும் பிடிக்கலன்னு சொன்ன உடனே நாம நேரா நம்ம ஆளுங்க ஊரை தைலாவரத்தில் போய் ஐயா ஐயா இந்த மாதிரி உதயகுமார் ஐயாவும் சொல்லுதாக, அன்புமணி ஐயாவும் இந்த மாதிரி மக்களை சந்திக்கிறதுக்கு பயணம் போறாங்களே அப்படின்னு முடிக்கலங்க. இந்த பயணம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த கட்சி நான் உருவாக்குற கட்சி, தன்னால வீட்டில் உட்காந்து ராத்திரி போலவா கண்ணு முழிச்சு அந்த கொடியை நான் வரைஞ்சிருக்கேன், அதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என் பேச்சை மீறி போனியே அவ்வளவுதான். என்கிட்ட அனுமதி வாங்கலையா, என்கிட்ட அனுமதி செயல் தலைவர் தான் வரும், செயல் தலைவர்லாம் போட்டிருக்கிறோம், நியமனம் பண்ணியிருக்கிறோம். பட் செயல் தலைவர் தான் என்கிட்ட அனுமதி வாங்கணும்ல. தலைவர் நிறுவனர்கிட்ட அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி அதே மாதிரி காவல்துறை அனுமதி வாங்கி 3 பேர்கிட்ட அனுமதி வாங்கணும். ஆனால் அது எதுவுமே செய்யாது. தர்மத்தின்
வாழ்வதனை சூதுக்கவும் சோதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும். மீண்டும் தர்மமே வெல்லும். மீண்டும் தர்மமே வெல்லும். வெல்லும். திட்டவட்டமாக சொல்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவருடைய பெயரின் பின்னாலே என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். ஆனால் இனிஷியல் அதை மட்டும் போட்டுடலாம். 25ஆம் தேதியிலிருந்து நடைமுறை போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு டிஜிபியிடம் நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பதற்கு வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை இதில் அதிக கவனம் எடுத்துக்கொண்டு அதை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பணி நியமன ஆணையை கொடுக்குற அந்த விழாவில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கொண்டே இப்படி கொண்டே கொடன்னு கொட்டினோன்னே இந்த வாருங்க படிப்பு விஷயத்தில் இருக்கிறோம். கல்வியில் முன்னேறணும். தொடக்க கல்வியில் 100% நம்ம புள்ளக்காடுக படித்து வந்துடணும் அப்படிங்கிற முனைப்போட முன்னாடி போயிட்டு இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் கொண்டு வந்து காலுக்கில் போடாதீங்க, இதெல்லாம் தூக்கி அப்புறப்படுத்திருங்க, நாம பிள்ளைகளை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்காலத்தை நோக்கி அவருடைய சிந்தனையை செலுத்துகிறார். தொடக்க கல்வியில 100% இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். அதற்கு காரணமும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க தான். இதனை நான் சும்மா சொல்லல, ஒன்றிய அரசுடைய புள்ளி விவரங்கள் இதை சொல்லுகின்றன. கலைஞர்களுடைய பேனாதான் ஒன்றிய அரசுக்கு இணையான ஒரு ஊதியத்தை மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றுக் கொடுத்தார். ஒரே கையெழுத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியவர் யார் என்று நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரே கையெழுத்தின் மூலம் 50,000க்கும் மேற்பட்டவர்களை பணி நிரந்தரம் செய்த ஒரே தலைவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆகவே கலைஞர் வழியில செயல்பட்டு வருகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் என்னென்ன வேண்டும் என்பதை உரிய நேரத்தில் உங்களுடைய தேவையை அறிந்து அந்த திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய இன்றைக்கு இவ்வளவு திட்டங்கள் வழங்குகிறோம் என்றால் இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செலவாக பார்க்கவில்லை. அவற்றை எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் மீதான முதலீட்டாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்க்கின்றார்கள். அதனால்தான் ஒன்றிய அரசு கல்விக்கான நிதியை வழங்காமல் நிதிச்சுமையை ஏற்படுத்துகின்ற போதிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் பாதிக்காத வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்ம அழகிய உலகத்துக்குள்ள அட்டகாசமா என்றானா இந்த வாருங்க இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, சாப்பாட்டை அப்படியே உட்காந்து அங்கனே சாப்பிடுறது, கையை கழுவுறது, எந்திக்கிறது இல்ல, அப்புறம் தொப்பை விழுந்துச்சு தொந்தி விழுந்துச்சுன்னு அழுகுறாங்க. இதுக்கு தான் ஷாங்காயில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டைனிங் டேபிள ஒரு 125 மாடி இருக்குல்ல, அதுல 121வது மாடியில டைனிங் டேபிள கொண்டு வச்சிருக்காங்க. வேணும்னா நீங்க அங்க போய் சாப்பிட்டு அங்க இருந்து கீழே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மேல போகும்போது பசி எடுக்கும், சாப்பிட்டு கீழே வரும்போது பசி எடுக்கும். என்ன பண்றது, எக்ஸசைஸ் தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சொர்க்கத்துக்குள்ள சொங்கின்னு போற நேரத்தில் அந்த பக்கம் கூட்டு போறாங்க உதகைக்கு. என்ன அப்படின்னா இந்த மேகமெல்லாம் நீங்க இந்த காட்டு விலங்குகள்லாம் ரோட்டுக்கு வருது இல்ல, அதை பார்த்த மேக கூட்டமுக்கெல்லாம் கொடுப்பு அப்படியே பயங்கரமாகி போச்சு. என்னன்னா இவங்க வந்து தான் ஒருவேளை நாங்களும் வருவோம் சொல்லி அதுக்கு பூரா கீழே வந்துருச்சு. கீழே வந்தோன்னா நம்ம கேமராமேன் சடக் சடக்குன்னு போட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அடங்க அப்பா, வானத்தில் இருக்க மேகம் எப்படி கீழே போச்சு 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 போச்சுன்னு இருக்கு. சொர்க்கத்தை அனுபவிங்க போங்க. பஞ்சு போன்ற
மேகங்களை பரவசமோடு பார்த்து சொர்க்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் கருப்பை வந்திருக்கண்டா அப்படின்னு மயிலாடுதுறையில இருந்து சத்தம் கேட்குது. போனா 18ஆம் படி கருப்பனுக்கு பூசை என்ன, ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, அடேங்கப்பா கருப்பன் அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு வரும்போது சொர்க்கம் அங்க சர 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 நிக்குது. இப்ப நம்ம நேரம் உசாருக்குள்ள போறோம். வாழ்க்கையில எவ்வளவு உசாரா இருந்தாலும் சில நேரம் சபல வந்து கலகல கலகல நம்மளை தட்டி இழுத்துட்டு போயிரு. அதுலயும் இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எவனாவது வந்து யூ ஆர் வெரி சோ பியூட்டி அப்படின்னு சொன்னா சோழி முடிஞ்சு கல்யாணமாச்சு குழந்தை இருக்கு அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. இப்படித்தான் ஒரு அம்மா 2 குழந்தைகளை கொண்டு வச்சு ஓடி போச்சு. அவங்கள பிடிச்சி எடுத்து ஜெயிலில் ஓட்டாங்க. இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. சாகிற வரைக்கும் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஜெயிலில் ஆட்டாங்க. பாருங்க, சமூகத்தில் நீங்க ஒரு அவேர்னஸுக்காக பண்ற விஷயம் மற்றவங்களை பாதிச்சுச்சுன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். புரிஞ்சதா? இந்த வியாபாரிகள் விவசாயிகள் ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஊட்டியில இருந்து பெங்களூருக்கு இந்த காட்டு வழி பாதையில போறீங்கல்ல, அவங்க போகும்போது லாரியில பழங்களை கொண்டு போகும்போது ஏத்துறது ஒரு எடை, உள்ள அங்க போய் இறக்கும் போது வேற இடம் மாறி போகுது. என்னன்னு கேட்டா இடையில குரங்குகளும் மற்ற இதுகளும் புடுங்கிடுறான். அதனால குரங்குகள் புடுங்காத ஒன்று பேக் பண்ணுங்க, இல்லைன்னா குரங்குகளுக்கு தனியா 2-3 பெட்டி எடுத்து வச்சு அதுகளுக்கு கொடுத்துட்டு போயிருங்க. இவ்வளவுதான் மேட்ரு. எவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்னுடைய வழியில் தான் நான் செல்வேன், என்னை எவன் கேட்பது. இப்படி நிறைய பேர் ஊருக்குள்ள இருக்கிறாங்க. ஒடிச்சால மழை பெய்யுது, தண்ணி சொர்றன்னு போகுது, ஏன் ரோட்ல போக தண்ணி போகாத, ட்ரக்கு உளுந்துரும் அப்படின்னு சொன்னா கேட்கணுங்களா? அப்படித்தான் நான் போவையா, நானாச்சு என் ட்ரக் ஆச்சுன்னு போனா ட்ரக்கோட போயாச்சு. அடுத்து இந்த பாகிஸ்தானை தாண்டி கிர்கிஸ்தான் ஒரு நாடு இருக்கு இல்லையா, அங்க இந்த மலையை குடைஞ்சு மலைக்குள்ளேயே வீடு மாதிரி வச்சிருப்பாங்க. வீடுதான் இருக்கும். அங்க வாருங்க, திடீர்னு ஒரு மலை சரிஞ்சு உண்டூர் மலை மேல புதன்னு விழுக, கடைசியில் என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு கேட்குற மாதிரி ஆகி போச்சு. இயற்கையோட இணைந்து வாழலாம், ஆனா அப்புறம் அதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நீங்க அதையும் சமாளிச்சு தான் ஆகணும். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்படி எல்லாத்தையும் பாய புலந்து பார்த்துக்கிட்டு இருக்க மக்களை பார்த்து இங்க வாங்க, இப்பெல்லாம் திடீர்னு மனசை பதற வைக்கிற மாதிரி பாலியல் சம்பவங்கள்லாம் நாம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே அவனை கூட்டு போய் நங்கு குத்தலாம் போல தோணுது. ஆனா சட்டம்னு ஒண்ணு இருக்கே, கையை கட்டி போட்டுருதே. ஆமா, இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கடுமையாக கொடுத்தா இந்த விஷயமே அவங்க சிந்தனையில வராம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டோம். அப்படியே பதில் சொன்னாங்க பாருங்க, சொந்துட்டோம். கேர்ள்ஸுக்கு எல்லாமே இப்போ ஒரு சேஃப்மே இல்லை. அந்த கேர்ள்ஸுக்கு இப்போ வெளியில நடமாடவே முடியல. சின்ன பிள்ளைங்க நம்பி ஒரு ஆட்டோல அனுப்ப முடியல, பஸ்ஸில் அனுப்ப முடியல. பண்ணா அந்த நிமிஷம் அவனை கண்டுபிடிச்சு அப்பயே சுற்றணும் சார். அப்பயே அதுக்கானதை கொடுத்தாதான் அடுத்தவங்க செய்யறதுக்கு அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க அந்த தப்ப. சும்மா ஜெயில போடுவோம் 6 மாதம் சிறைதானே, அப்படிலாம் கிடையாது. உயிர் போற அளவுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அப்பதான் இது குறையறதுக்கு வாய்ப்பே இருக்கு. மரண தண்டனை தான் வேணும்ன்றேன் நான். என்ன பொறுத்தளவுக்கு குறைந்தபட்சமாக அவனுடைய ஆணு உறுப்பை துண்டித்து விட வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தது.
நான் ரோட்ல வச்சு ஒண்ணு சுடணும், இல்லாட்டி சாகு முறை வரை தூக்கில் இடணும். என்னோட பாத்தீங்கன்னா கையெல்லாம் வெட்டி போட்டு அவங்களுக்கு சாகடிக்கணும். அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட வலி முழுக்க இவங்க கிடைக்கணும். மரண தண்டனை போன்ற மிக உயரிய ஒரு தண்டனையை வழங்கினால்தான் சமூகம் அச்சத்தை ஏற்படுத்தும். அரபு நாடுகள்ல வந்து இதே மாதிரி தொல்லைகளுக்கான சட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கு. என்ன தவறு செய்தாலும் அதுக்கேற்ற தண்டனைகள் வழங்குது. கண்டிப்பாக கொண்டு வந்து ஆகணும். அதே மாதிரி அப்போ தான் இந்த வன்முறைகள் குறையும். இதுக்கு போதுமான சட்டம் ஒரு ஸ்ட்ரிக்டாக இல்லாதனால தான் இது மாதிரி நடக்குது. ஒரு பயம் மக்கள்கிட்ட, இந்த தவறு செய்தால் நம்மளுடைய கடுமையான சட்டம் இருக்கும் அப்படின்னா அந்த பயம் வரும். காவல்துறை வந்து உரிய காலத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை. ஆனால் இருக்கிற சட்டங்களில் ஷரத்துகள் இருக்கு இல்லையா? இப்போ போக்சோ சட்டங்கள் இருக்குன்னா அதில் ஷரத்து பிரிவு 2, 3, 4 அப்படின்லாம் இருக்குது. அந்த ஷரத்துகள் கீழவே நீங்கள் வந்து வழக்க பதிவு செஞ்சீங்கன்னாலே குறைந்தபட்சம் 25 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கின்ற நடைமுறையில் இருக்கின்ற சட்டங்கள்லேயே இருக்குது. இதுவரைக்கும் வந்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுடைய சிந்தையை போய் தொற்றுக்கும். தயவு செஞ்சு நீங்கள் உஷாரான விஷயங்களை ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது காலத்துடைய கட்டாயம்ங்க, வேற ஒன்றுமே இல்லை. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்பேம் கால்னு வருது. உங்களுக்கு லோன் வேணுமா, உங்கள் கார்டு பிளாக் ஆகிருக்கு, அது இப்போல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. ஆனால் இந்த லோன் சம்பந்தமான விஷயங்கள் நிறையா வருது, பார்த்து உஷாராக இருங்க. அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா